இந்த ஆருத்ரா பத்தி சொல்றதுக்கு முன்னாடி, இதனோட ஆரம்பத்தெல்லாம் கொஞ்சம் நம்ம பார்த்துட்டா நல்லாருக்கும். நம்மளோட ஹிந்து தர்மம், சைவ, வைணவ அன்பர்கள் அனைவருக்குமே இந்த மார்கழி மாசம் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா, இது தேவர்களுக்கெல்லாம் அதிகாலை நேரமா கருதப்படுகிறது. எப்பவுமே வழிபாடுங்கிறது அதிகாலை நேரத்தில செய்றது ரொம்ப விசேஷம். அந்த வகையில இந்த மார்கழி மாசத்துல நாம அதிகாலை வழிபாடெல்லாம் செய்யும்போது, ரொம்ப அதிகமான நல்ல பலன்களை பெற முடியும். இதுல சைவர்களுக்கு ஆருத்ராவும், வைணவர்களுக்கு வைகுண்ட ஏகாதசியும் மிகச்சிறப்பா சொல்லப்படுகிறது. இன்னொரு வகையில இந்த மார்கழி மாசம் அப்படிங்கிறது பீடு உடைய மாசம். பீடுனா பெருமை மிக்க மாதம். மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதையில சொல்றார். அந்த வகையில இந்த மார்கழி மாசத்துல நம்ம செய்யற வழிபாடுகள் எல்லாமே மிக அதிகமான பலன்களை கொடுக்க வல்லது. அந்த வகையில இந்த ஆருத்ரா அப்படிங்கிறது சைவர்களுக்கு விசேஷமா போற்றப்படுகிறது. 10 நாள் உற்சவம், 15 நாள் உற்சவம்லாம் கூட சில திருக்கோயில்கள்ல செய்றாங்க. இதுல இந்த ஆருத்ரா அப்படின்னா என்னன்னா, திருவாதிரை அப்படிங்கிற நட்சத்திரத்தை தான் குறிக்குது. ஆருத்ராங்கிறது சமஸ்கிருதம், திரு ஆதிரை அப்படிங்கிறது தமிழ். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நட்சத்திரங்கள்லேயே 3 நட்சத்திரங்களுக்கு மட்டும்தான் திரு அடைமொழியோட குறிப்பிடப்படுகிறது. ஒண்ணு திரு ஆதிரை, இன்னொன்னு திரு ஓணம், இன்னொன்னு திரு கார்த்திகை. திரு ஆதிரை பார்த்தீங்கன்னா சிவனுக்கான நட்சத்திரம். சிவனுக்கு உகந்த நட்சத்திரம். எல்லாரும் சிவன் பிறந்த நட்சத்திரம்னு சொல்றாங்க. தவறு. சிவனுக்கு உகந்த நட்சத்திரம். அதாவது பிடித்தமானது, விருப்பமானது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி திரு ஓணம். அதுவும் சுவாமி வந்து ஒரு குறிப்பிட்ட அவதாரத்துல மட்டும், அதுல மட்டும்தான் உதித்தார். மற்றபடி அதுவும் உகந்த நட்சத்திரம் வந்து விஷ்ணுவுக்கு. திரு ஓணமும் உகந்த நட்சத்திரம். திரு கார்த்திகை அது முருகப்பெருமானுக்கு உகந்த நட்சத்திரம். அவர் உதித்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா விசாகம். அந்த வகையில திரு ஆதிரைங்கிறது திருவாதிரை அப்படிங்கிறத தமிழ்ல திருவாதிரை திருவிழா அப்படின்னு எல்லா இடத்துலயும் விசேஷமா 10 நாள் உற்சவமா கொண்டாடுவாங்க. இது ஆதிகாலம் தொன்று காலம் தொட்டே இருக்கிறது. இப்பொழுது அதுக்கப்புறம் இடை சொருகல்களாகவும் பல புதிய வழிபாடுகளும் அதுல சேர்ந்து திருவாதிரை களி கொண்டாடுறது, சேந்தனாரோட வாழ்க்கை வரலாறு ஒப்பிட்டு திருவாதிரை களி கொண்டாடுறது, மாணிக்க வாசகர் பிறந்து திருவெம்பாவை பாடின உடனே அவர் வந்து அந்த உற்சவத்தையும் இதோட இணைத்து தொன்று தொட்டு இருக்கிற திருவாதிரையை இன்னும் நம்ம விசேஷமா கொண்டாடுறோம்.